Hello everyone, welcome to Mom's Secret. Hope you guys are doing good. இன்னைக்கு ஒரு Saturday vlog தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன், இன்ஸ்டன்ட் பாதாம் ப்ரீமிக்ஸ்னு. அந்த ரெசிபியும் அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்னலாம் வந்து நடந்துச்சுன்றதை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். Hope you guys like it. Let's get into the video. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா ஓட்ஸ், சியா சீட்ஸ், ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் மில்கில் வந்து நான் சோக் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸ் கோகோனட் ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். க்ளீனிங் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ வேக்யூம் மட்டும் போடணும். முடிச்சதுக்கப்புறம் டேபிள் மட்டும் க்ளீன் பண்ணணும். மோஸ்ட்டாக என்னோடய ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் என்னோடய டேபிளை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அங்கே தான் வந்து சன்லைட் இருக்கிறனால நல்லா வெளிச்சமாக இருக்கும். மோஸ்ட்டாக அங்கே தான் நான் ரெசிபிஸ் எல்லாமே எடுப்பேன். ஸோ அதனால் அதை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே மோஸ்ட்டாக குடிக்கிறதுக்கு டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று பாயில் பண்ணி குடிக்கணும், இல்லைனா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த எபிக் வாட்டர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா PFAS, ஹெவி மெட்டல், ஃப்ளோரைட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிடுது. நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணணும்னா என்னோடய கோட் ஃபாத்திமா 10 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஜாரா பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பாதாம் பால் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் மாதிரி பண்ணிட்டா அவள் கேட்கும் போது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ரெசிபி எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இது ஷார்ட் வீடியோக்கு தான் எடுக்க வச்சேன். பட் ஆனால் பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தோடனே ஓகே அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க, பண்ணட்டும் அப்படின்ட்டு அப்படியே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ. மோஸ்ட்டாக நான் ரெசிபி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு வழியாக உரிச்சு முடிச்சாச்சு. கீழே மேலெல்லாம் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அந்த மாய்ஸ்சர் எல்லாம் போகிற வரைக்கும். தோல் உரித்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஆல்மண்ட்ஸை தான் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். ஈரப்பதம் எதுவுமே இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தாஷியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோர்ஸாகவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ குடிக்கும் போது அங்கங்கே வந்து பாதாம் இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடு பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். இதோட டீட்டெயில் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஏலக்காய் ஃப்ளேவரோட பயங்கர வாசமாக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Mommy.
இந்த மாதிரி தான் ஒரு ரெசிபி எடுக்கும்போது பயங்கர அலப்பறையாக இருக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை வித் பன்னீர் பொட்டேட்டோ பீஸ் குருமா. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்டாக டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது இருக்கும். இல்லைனா வந்துட்டு எப்போயாச்சும் ஸ்பெஷல் டின்னர் பண்ண போகிறேன்னா பீட்சா, பர்கர் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடுப்பேன். அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டிஷ்வாஷர் எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட வேண்டியதான். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். லைஃப்பில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது, இம்பர்ஃபெக்ஷனில் தான் ரியல் பியூட்டி இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் வீடியோ எடிட் பண்ணும்போது யோசித்தேன். பாதாம் ப்ரீமிக்ஸ் நான் வந்து ஷார்ட்ஸாக எடுத்திருந்தேன்னா, நான் மட்டும் எடுத்திருந்தேன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுக்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணியிருப்பேன். பட் ஆனால் பசங்க கூட எடுக்கும் போது அவங்களோட அந்த சின்ன சின்ன சிரிப்பு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து எடுத்துகிட்டு போகணும். பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் ஃபீல் குட், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் அப்படின்ட்டு. ஸோ இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணேன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேயே எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது, அதை வந்து நம்ம ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. வீக்கெண்ட்றனால இது மூவி டைம். மദ്രാസി மூவி வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியாக உட்காந்து நாங்கள் அந்த மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். as I always say, stay kind, stay strong, stay healthy. So we'll see you on next video. Take care. Bye.